உறவுகளுக்கு வணக்கம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அந்த கேள்வியில நாம் தமிழர் கட்சி ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவு தருமா என்று கேட்கப்பட்டதற்கு, ஒருபொழுதும் எல்ஜிபிடிக்யூ உடைய செயல்பாடுகளுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிக்காது என்று அண்ணன் சீமான் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்திற்கு நேர் எதிராக அவர் வில்லிவாக்க தொகுதியில் ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு அளித்தது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. திருநங்கைகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையேப்பா. திருநங்கைகளை நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே ஆதரிச்சு தானே இருந்திருக்காங்க. மாறாக இந்த எல்ஜி, எல்னா லெஸ்பியன், ஜீனா கே, அதுக்கப்புறம் பீனா பைசெக்சுவல், இது போன்று ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு, அதாவது ஆணும் ஆணும் உறவு வைத்துக் கொள்ளுதல், பெண்ணும் பெண்ணும் உறவு வைத்துக் கொள்ளுதல், இது மாதிரியான விடயங்களுக்குத்தான நாம் தமிழர் கட்சி எதிராக இருந்திருக்கிறது. திருநங்கைகளுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக தானே இருந்திருக்கிறது என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வாய்ப்பளித்த ரோஷினி என்கிற தங்கை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டிடுறாங்க. அவங்க ஒரு எல்ஜிபிடிக்யூ அறக்கட்டளையை நடத்தி வர்றாங்க. அதுதான் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதாவது திருநங்கையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் வாய்ப்பு அப்படிங்கிறது அளிக்கப்படுது அப்படின்னா அவங்க தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய ஒரு நபராக இருக்க வேண்டும். மாறாக தங்கை ரோஷினி எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்ன தொடர்பு? அண்ணன் சீமான் அவர்கள் இந்த எல்ஜிபிடிக்யூ செயல்பாடுகளை ஒருபொழுதும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்கிற கேள்விகள் சமூக ஊடகங்களில் பலராலும் எழுப்பப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல பெரியாரிய மேடைகளில் ஏறி நின்று பேசினவர் தான். நான் பெரியார் பேரன் என்று முழங்கியவர் தான். அதே அண்ணன் சீமான் அவர்கள் இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே இங்கே மண்ணு தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காரு. இதற்கு 10-15 வருடம் ஆயிருக்கு. நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத மாற்றியிருக்கோம். அது மாதிரி தான் அந்த பெண்மணி ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக ஒரு திருநங்கையாக இருந்து ஒரு வளர்ந்து வர்றது அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல. இந்த சமூகம் பல இடங்களில் அந்த நபரை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. உன்னை நான் வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா சுற்றி இருக்கிறவன், சொந்தக்காரன், எதிர் வீட்டுக்காரன் என்னை பற்றி என்ன நினப்பான்? நீ இந்த மாதிரி திருநங்கையாக மாறுறதா இருந்தால் நீ வீட்டிலே இருக்காத, வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லி 100% விழுக்காடு திருநங்கைகள் வெளியில் போயிடுறாங்க. வீட்டை விட்டு போய் அவங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த சமுதாயத்தில் பல இடங்களில் அசிங்கப்பட்டு தான் அவங்க ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ ஆரம்பிக்கிறாங்க. காசு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எளிதில் அவங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது கிடைத்தரல. மிகப்பெரிய போராட்டத்திற்கு நடுவில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு போராட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த திருநங்கைகள் தமிழ் தேசிய அரசியலை தெரிந்து வச்சிருக்கணும், தமிழ் தேசிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதே மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நமக்கு தமிழ் தேசிய அரசியலில் ஒரு ஈடுபாடு இருக்கு. நம்ம இதுக்குள்ள வந்ததற்கான காரணம் என்னன்னா 2009 இனப்படுகொலை, அதுக்கப்புறம் நமக்கு நடந்த துரோகம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த நபர்களுக்கு, திருநங்கைகளுக்கு அன்றாட வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதே. 3 வேளை சாப்பாடு அப்படின்றதே சாதாரண விஷயம் இல்லையே. கையேந்தி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே அவங்களுக்கு இருந்திருக்கு. கையேந்தி இப்போ வரைக்கும் திருநங்கைகள் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டாண்டுகள்லையும் 10 ரூபாய்க்காக கையேந்தி நிற்கக்கூடிய அவலம் அப்படின்றது இருந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போது அந்த திருநங்கைகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துல அண்ணன் சீமான் இருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே. அதாவது எல்லாரும் மேடைக்கு மேடை பெண்ணியம் அது இதுன்னு பேசலாம். ஆனால் 50 விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு 234 தொகுதியில் பாதி 117 தொகுதியை பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு புரட்சியை செய்தது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தானே. எல்லாம் வாய்கிலேயே பேசிட்டு இருந்தான், பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்னு. 40 தொகுதிகளில் 20 தொகுதிகளை பெண்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய அளவில் புரட்சியை செய்து காட்டியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாக தான் இந்த வேட்பாளர்
வேட்பாளர் தேர்வையுமே நான் பார்க்குறேன். இந்த வேட்பாளர் தேர்வு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள அந்த பெண்மணி வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டி போட்டதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க ஒரு சமூக செயல்பாட்டாளர். அந்த பெண் வந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பட்ட கஷ்டம் இன்னொருத்தர் பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல்ல தான் அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல் அப்படின்றது இருந்திருக்காது. இதற்கப்புறம் தமிழ் தேசிய தளத்துக்குள்ளே வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் இல்லைம்மா நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாற்றின்படி திருநங்கைகளை மட்டும்தான் நம்ம ஆதரிச்சிருக்கோம். இந்த லெஸ்பியன் கே இதெல்லாம் வந்து நம்மளுடைய வரலாற்று ரீதியாக நமக்கு சொல்லப்படாத விஷயம். இதெல்லாம் ஒரு அஜெண்டாவாக கார்ப்பரேட் அஜெண்டாவாக நம்மக்கிட்ட திணிக்கப்பட்ட விஷயம். இது இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு அவங்களுக்கு யாராவது எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது இல்லை அவங்க பார்த்து தெரிந்து கொள்ளும் போது அவங்கள மாற்றத்துக்கு உட்படுத்திக்குவாங்க. இதே ஈவேராவிற்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையில் பேசியிருக்கிறாரு. அதற்கப்புறம் வழிகாட்டின்னு சொல்லியிருக்கோம், வீர வணக்கம் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் ஈவேரா நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியலிற்கு நேர் எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பக்குவம் புரிதல் வந்ததுக்கப்புறம் அவரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த மண்ணுக்காக போராடிய அனைவருமே பெரியார் தான் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் தலைவர்களை நம்ம வந்து முன்னிறுத்தி மக்கள்கிட்ட வந்து அரசியல் அப்படின்னு ஒன்றை செய்ய ஆரம்பித்தோம். அதே போல் அந்த பெண்ணும் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம மாதிரி கைவிடப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தில் கூட அந்த ட்ரஸ்ட்ன்றதை ஆரம்பிச்சிருக்கலாம். அதில் அவங்க சமூக சேவைகள் வந்து செய்து வந்திருக்கலாம். அந்த சமூக சேவைகள் வந்து நாம் தமிழர் கட்சியால் ஈர்க்கப்பட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய கவனத்துக்கு போய் இந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காளா, சரி அந்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். எவ்வளவோ கட்சிகள் திருநங்கைகளை புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுக திமுகவில் அவங்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவங்கள அங்கீகரிக்கணும் அப்படின்னு எடுத்த முயற்சியை நீங்கள் வரவேற்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் உட்காந்துக்கிட்டு ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டு நொல்ல சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி 10க்கு 10 ஏசி ரூமில் உட்காந்து பேசுகிறவங்களுடைய நிலையை பார்த்தா நமக்கு உண்மையிலே பரிதாபமாக தான் இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறது என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அப்படிங்கிறது ஓரின சேர்க்கை ஆதரவாளர்களுக்கு எதிரான ஒன்று. நானுமே இந்த எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறப்ப இதை ஒரு காரணமாக வைத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது தவறு அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய தப்பான விஷயம். அதை நம்ம பண்ணக்கூடாது. அவங்க பண்ணக்கூடிய எல்ஜிபிடிக்யூ சார்ந்த செயல்பாடுகள் கட்சியை பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோஷினி என்கிற நபர் மீது நம்ம விமர்சனத்தை வைக்கலாம். ஆனால் அவங்கள கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணதே தப்பு, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே தப்பு. அவங்கள வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்றது எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாவை நம்ம ஆதரிக்கிற மாதிரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சப்போர்ட் பண்ண விரும்பலை. அதனால் ரோஷினிக்கு வாய்ப்பு கொடுத்தது சரி. திருநங்கைகளுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். அதை நாம் தமிழர் கட்சி செய்யுது அப்படிங்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். இதை பார்த்து மற்ற கட்சிகளும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கலாம். ஏன் சொல்கிறேன், ஏன் வந்து இவங்களை எக்ஸப்ஷனல் கேஸாக நம்ம சேர்த்துக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்ந்து வர்ற வரைக்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே போராட்டமாக தான் இருந்திருக்கு. அந்த போராட்ட வாழ்க்கையில் மக்களுக்கான அரசியல்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, ரைட் விங் பாலிடிக்ஸு லெஃப்ட் விங் பாலிடிக்ஸு இதெல்லாம் உட்காந்து கற்றுக்கிட்டு வர்றதற்கான நேரம் அவங்களுக்கு இல்லை. நம்ம மாதிரி சராசரி வாழ்க்கையை அவங்க வாழலை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த வாய்ப்பை ரோஷினி அவர்களுக்கு கொடுத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நன்றி சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்னைக்கு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, நம்ம ஆதரிக்கிறோம். நாளைக்கு ஒருவேளை ரோஷினியுடைய இந்த எல்ஜிபிடிக்யூ கொள்கைகள் செயல்பாடுகள் நாம் தமிழர் கட்சியை பாதிக்குதுன்னா நம்ம முதல் ஆளாக அதை கண்டிப்பாக விமர்சிப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உறவுகளாகிய நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் திருநங்கை ரோஷினி அவர்களுக்கு வாய்ப்பு அளித்ததை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கு சேட்டை செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.